ஹாய்! இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மட்டன் கிரேவி. கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டைல்ல பார்க்க போறோம். இது நான் செய்யல, என் ஹஸ்பண்ட் தான் செஞ்சாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா. இன்னைக்கு சண்டே. ஸோ சண்டேக்கு ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்து செஞ்சாங்க மட்டன். எப்படி செஞ்சாங்கன்னு பார்க்கலாம். ஃபுல்லாவே அவங்க தான் ரெடி பண்ணாங்க. வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே, வாஷ் பண்ணுறதுலேருந்து. ஃபஸ்ட்டு ஒரு 5 தக்காளி கட் பண்ணிக்கிட்டாங்க. வரமிளகா வெந்நீரில் ஊற வச்சுக்கிட்டாங்க. வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா கட் பண்ணியிருக்காங்க. சின்ன வெங்காயம் ஒரு கப்பில், ஒரு கையளவு. அப்புறம் பொட்டேட்டோ ஒரு 3 உருளைக்கிழங்கு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. தண்ணியில் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த கிண்ணத்தில் தனியாக பவுலில் இருக்கிறது கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, அதில் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு பவுலில், இந்த பவுல் அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, தக்காளி ஒரு பவுலில் இருக்குது. அதுவும் அந்த சின்ன வெங்காயம் ஒரு பவுலில் இருக்குது. இந்த 2 கப்பில் இருக்கிறதுமே அரைச்சிக்கணும். அப்புறம் அது தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வரமிளகா, அந்த மசாலா ஐட்டம்லாம், சோம்பு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதையும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. முழுசாகவும் கொஞ்சம் அப்படியே வச்சுக்கிட்டாங்க. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கணுன்ட்டு. இதெல்லாம் அடுத்து அது ரெடி பண்ணி வைக்கும்போதே வாஷ் பண்ணியாச்சு. மட்டன் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. அதில் ஈரல் மட்டும் தனியாக எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுக்கிட்டாங்க தனியாக. இதை அடுத்து அந்த வெங்காயம், வரமிளகா அதெல்லாம் தனித்தனியாக அரைச்சிக்கிறாங்க. கப்பில் போட்டு தனித்தனியாக அரைச்சிக்கிட்டாங்க எல்லாத்தையும். அடுத்து குக்கரில் இந்த வாஷ் பண்ணி வச்ச மட்டன், 3/4 கிலோ மட்டனை அதை அப்படியே போட்டுட்டு, அதில் இந்த மசாலா பொடி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை அரைச்சதை போட்டுட்டு, அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு, அப்புறம் இந்த தக்காளி, கொத்தமல்லி, புதினா அதை அரைச்சது அதையும் ஆட் பண்ணிவிட்டு, வரமிளகா அரைச்சி வச்சுருந்தாங்க வெந்நீரில் ஊற வச்சு, அதையும் ஆட் பண்ணியாச்சு. தண்ணி கொஞ்சம் ஒரு 1.5 டம்ளர் ஊற்றிக்கிட்டாங்க. நல்லா கொதித்து பபிள்ஸ் நிறையா வரும்போது குக்கரை மூடி போட்டு விசில் போட்டாச்சு. விசிலுக்கு வெயிட் வச்சாச்சு. அடுத்து பக்கத்தில் ஒரு பேனில் எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றி டைரெக்டாகவே எதுவும் தாளிக்காமல் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இது 3ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு, உப்பு கொஞ்சம் அளவாக போடணும். பொட்டேட்டோ ஆட் பண்ணியாச்சு. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தாங்க. நல்லா வதக்கணும். குக்கரில் மட்டன் வைக்கும்போதும் உப்பு போட்டுக்கணும். அதுலேயுமே அதுக்கேற்ற மாதிரி இங்கே நம்ம இதுலேயும் அளவாக போட்டுக்கணும். இப்போ இந்த குக்கரில் ஆல்ரெடி வச்சது நல்லா வெந்துட்டு, இதுக்கப்புறம் தான் வெயிட் போட போகிறாங்க. ஒரு 5 விசில் வெயிட் வச்சு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு அது கூட இதை எடுத்து ஆட் பண்ணிடணும். இந்த குக்கரில் வேக வச்ச மட்டனை எடுத்து இது கூட ஆட் பண்ணி கொதிக்க வச்சாச்சு. இதில் தயிர் 1 கப்பு, தயிர் 1 கப்பு ஆட் பண்ணணும். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணணும். காரத்துக்கு அந்த மட்டன் மசாலா அதை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் செஞ்சு கொஞ்சம் நல்லா திக்காக கிரேவியாக ஆகிற மாதிரிக்கு செஞ்சாச்சு. இறக்க போகும்போது கொஞ்சோண்டு கொத்தமல்லி பொடி பண்ணி அதில் தூவி விட்டாச்சு. மட்டன் வேக வைக்கும்போது இந்த அரைச்ச மசாலாவை சேர்த்து குக்கரில் வேக வச்சிடணும். தனியாக எண்ணெய் சட்டியில் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை அதெல்லாம் நல்லா, உருளைக்கிழங்கு அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து போடணும். அப்புறம் இன்னொரு பேன்லேயே தனியாக தாளித்தாங்க. அந்த பட்டை, கிராம்பு எல்லாம் தாளித்து அதில் எடுத்து சேர்த்துக்கிட்டாங்க.
முழுசா அதெல்லாம் இருக்கிறது தான் முழுசா முழுசா இருக்கிறது. ஸோ அந்த மட்டன் கிரேவி ரெடி ஆயிட்டு, இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த மாதிரி அரைச்சி வச்சதும், அப்புறம் முழுசா பீஸ் பீஸாக இருக்கிற வெங்காயத்தோட பண்ணது. நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். குழந்தைங்களுக்கும் கொடுங்க. காரம்லாம் கம்மியாக தான் போட்டு செஞ்சாங்க. மட்டன் கிரேவி, அப்புறம் பசங்களுக்காக சிக்கன் 65 மாதிரி பண்ணியிருந்தோம். அது பசங்களுக்கு. மட்டன் கிரேவி தோசை, இட்லி, ரைஸோடு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்தி எல்லாத்துக்குமே. இது இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருந்துச்சு. மல்லிகைப்பூ. எங்கள் கார்டனில் இருந்தது தான் இப்போ நான் ஷூட் பண்ணியிருக்கேன். 2-3 பூ தான் இருந்துச்சு, டேபிள் ரோஸு. அப்புறம் இது அங்கே மணி பிளான்ட். நல்லா இலை, நல்லா பெரிய பெரிய இலையாக இருந்துச்சு. க்ரீனும் எல்லோவும் மிக்சட் கலரு. சைடில் சின்னதாக இருக்கும். இந்த செவுத்தை ஒட்டி படர்றது நல்லா பெருசாக வந்துருந்துச்சு. அப்புறம் இது கொய்யாக்கன்று, நாங்கள் வச்சுருந்த கொய்யா செடி காய் வச்சுருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு காய் அதில் வந்திருக்கு. இப்போ தான் வந்திருக்கு. வச்சு 1.5 வருஷம் ஆகுது. இப்போ தான் இலையெல்லாம் வச்சு காயும் வச்சுருக்கு ஃபஸ்ட் டைம். மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு எப்படியும் கொஞ்சம் ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடும். ஏன்னா குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு எடுத்து இந்த பக்கம் தனியாக நம்ம வதக்கி எல்லாம் செய்கிறதுக்கு 45 மினிட்ஸ் ஆகிடும். ஒர்க்கிங் டேஸில் டைம் இருக்காது. அதனால தான் சண்டேயில் செய்கிறது. அப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு புதுசாக இல்லை, எப்பொழுதுமே இருக்கிறது தான் மழை நேரத்தில். இப்போ இந்த வெயில்லையும் ஒன்று நல்ல பெரிய நண்டு ஒன்று ப்ரௌன் கலரில் காலையில் தான் வந்துச்சு சைடில் கார்டனில். அதையும் ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் எப்படி மட்டன் குழம்பு செய்வீங்கன்னு சொல்லுங்கள். தேங்காய்லாம் போட மாட்டோம். இது எங்கள் சின்ன பையன் ரிஷ்வந்த் இன்றைக்கி ஹாலிடேங்கிறதுனால ஜாலியாக வெளியில் தலை குளிச்சுட்டு உட்காந்துருக்காரு. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கரெக்ஷன்ஸ் எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.